இவங்க அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு விழாவை வச்சு மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழான்னு ஒரு விழாவா கொண்டாடி அதிமுக காரங்களை இணைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. மேலிடத்திலிருந்து ஆசீர்வாதம் இருக்கப்போ உங்களுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு, மோடியினுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தால் தான் இவர் உருவாக்கப்பட்ட ப்ராக்சி பிஜேபி தான் தாவேகா. இந்த ராஜினாமா தொடர்கதையாவே போய்கிட்டே இருக்கு சார். அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, நிக்கிற மாதிரியே தெரியலையா? இன்னொரு அஞ்சு பேர் வர வரைக்கும் ராஜினாமா தொடரும். 12 பேர் ஜெயிச்சாச்சுன்னா காங்கிரஸை கழட்டி விட்டுறலாம், விசிகாவை கழட்டி விட்டுறலாம், கம்யூனிஸ்டை கழட்டி விட்டுறலாம், அடுத்து ஐஎம்எல்லையும் கழட்டி விட்டுறலாம். தனிப்பெரும்பான்மையோட நம்ம யாரை வேணாலும் அப்பாயின் பண்ணலாம், யாரை வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆட்சி வந்திருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? சி விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர்னு அவர் சொல்கிறாங்க, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? செங்கோட்டை மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி தாவாக்கா வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கீங்களா? எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் வந்துருங்க, ஏன் தாவாக்கா வாஷிங் மிஷினில் போட்ட உடனே நாங்கள் உங்களை புதுசாக்கி ஊழலற்றவர்களாக்கி நாங்கள் எலெக்ஷனில் நிற்க வச்சு திரும்பியும் எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுத்துறோம், நம்ம அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா நீங்கள்? ஆதவர்ஜனா மேலே 1008 கேஸ் இருக்குது. எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? உங்கள் மேலேயே வருமானத்துக்கு அதிகமான சொத்தை மறைச்சிங்கன்னு சொல்லி 1.5 கோடி வருமான வரி கட்டளைன்னு சொல்லி கேஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் வேலுமணி, இவங்க எல்லாரும் ஊழல் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் திமுகவை டார்கெட் பண்ணுறது, இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது பிஜேபியினுடைய அஜெண்டாங்க. பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னா, அதிமுகவை என்ற கட்சி இருக்கக்கூடாது, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடாது. மோடிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். பாரத பிரதமர் திரு மோடி அவர்களே, எங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு ஆபத் பாந்தவன் அநாதரட்சகன் திரு ஜோசப் விஜய் என்ற ஒரு முதலமைச்சர் 30 நாட்களில் ஊழலை ஒழிப்பது எப்படி என்று செயலில் நிரூபித்து காண்பித்திருக்கார். நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னா கூட 30 நாள் ஆகும், தமிழ்லேருந்து ஹிந்தி படிக்கணும்னா கூட 30 நாள் ஆகும், தமிழ்லேருந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னா கூட 30 நாள் ஆகும். ஆனால் வந்த 14 நாட்களில் ஊழலை ஒழித்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை சரித்திரம், கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற வேண்டிய சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்த எங்கள் முதல்வருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. இந்த ராஜினாமா தொடர்கதையாவே போய்கிட்டே இருக்கு சார். அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே, நிக்கிற மாதிரியே தெரியலையா? இன்னொரு அஞ்சு பேர் வர வரைக்கும் ராஜினாமா தொடரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடப்பாடியும் இருக்கார். எடப்பாடி அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால அதிமுகவில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு 5 பேர் போவாங்க. ஒரு 12 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 12 பேரை சொல்லி நம்ம அடுத்த அமித்ஷாட்ட சொல்லி இவிஎம் வச்சு ஜெயிச்சிடலாம். 12 பேரை ஜெயிச்சாச்சுன்னா காங்கிரஸை கழட்டி விட்டுடலாம், விசிகாவை கழட்டி விட்டுடலாம், கம்யூனிஸ்டை கழட்டி விட்டுடலாம், அடுத்து ஐஎம்எல்லையும் கழட்டி விட்டுடலாம். முடிஞ்சு போச்சு. தனிப்பெரும்பான்மையோட நம்ம யாரை வேணாலும் அப்பாயின் பண்ணலாம், யாரை வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆட்சி நடத்தலாம். இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், சி விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்தவங்க, கடம்பூராஜ், இவங்க எல்லாருமே அதிமுகவுடைய முக்கிய முகங்கள். அந்த 5 பேர் செங்கோட்டையன் கூட போய் பார்த்ததில் இவங்க எல்லாரும் வரக்கூடியவங்க. அடுத்து வேலுமணி, இவங்க அத்தனை பேரும் தாவேக்கால இணையிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, அதிமுகவில் எடப்பாடியினுடைய பிடிவாதம் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இருக்குது. இப்போ கூட எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஏதோ பொறுப்பெல்லாம் போட்டிருக்காரு சொன்னாங்க. ஆனாலும் அவருக்கு மாவட்ட செயலாளர் அதை கொடுத்த பதவியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொடுத்த பதவியை திரும்பி கொடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. நீங்கள் என்னை விட்டுட்டு போய் கொறடா உத்தரவை மீறி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க, அதனால் நீங்கள் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. இவங்க அதெல்லாம் பனிஷ்மெண்ட் நாங்கள் தான் திரும்ப வந்துட்டோமே, எங்களுக்கு அந்த அதே பதவியில் திரும்ப கொடுங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை தாண்டி இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு தலைவராக மாறணும். அதிமுக தலைவர்லேருந்து மாஸ் லீடராக மாறணும். மாஸ் லீடராக மாறி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தன்னை மாற்றிக்கொள்ளணும். அது மாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டுறாரு. எனக்கு அதிமுக இருந்தால் போதும், நான் அதிமுக மாதிரி அதிமுகவை நடத்திக்கிறேன், அதிமுக மாதிரி கட்டெரும்பா போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ எப்படி அதிமுகவில் எதிர்காலம் இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கு பேசாமல் விஜய் பக்கம் போயிட்டோம்னா அட்லீஸ்ட் இருக்கவெல்லாம் அந்த மாதிரி ஏற்கனவே 9 பேர் 14 பேர் ஹிட் லிஸ்ட்டில் இருக்கான். 14 பேர் தன்
படித்த படிப்பை வந்து போலியாக மறைச்சி வேறு படிப்பை படித்தேன்னு சொல்லி எஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கான். இது மாதிரி அஃபிடவிட்டில் ஏகப்பட்ட சொத்து தகராறும் இருக்குது, கிரிமினல் இதுவும் பொய்யா மறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் ஒரு 14 பேர் மேலே டேட்டாவெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த 14 பேரை நீக்கிட்டா இப்போ அதிமுகலேருந்து போன அத்தனை பேரும் அமைச்சராகிடலாம். அப்போ தாவகால 41 பேர் ஏற்கனவே கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 50% ஒன்றா கலந்து போச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் அமைச்சராகிடலாம், அந்த வாய்ப்பு வரும்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த 5 ஆண்டு காலத்திலே நம்ம ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துடலாம், பதவிக்கு வந்துடலான்ற நினப்பு இருக்குது அவங்களுக்கு. அப்போ அது வந்து அவங்கள வந்து தூண்ட சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தாவகா போனால் பணம் வேறு கிடைக்குது. பணம் இல்லாமல் எப்படி போகும்? ஒரு எம்எல்ஏ தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போ பணம் இல்லாமல் எப்படி போவாங்க? எம்எல்ஏ இது வரைக்கும் செலவழித்த பணம் வரணும், இனிமேல் 5 ஆண்டுகளுக்கு வருமோ வராதோ தெரியாது, அதுக்குரிய பணம் வரணும், வந்ததுக்கு ரிசைன்மெண்ட் வந்ததுக்கு ஒரு பணம் வரணும். அப்போ 3 வகையான பணத்தை வந்தால் தானே அவங்க போவாங்க. அதானே ஹார்ஸ் ட்ரேடிங், இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போது வைகோ அவர்கள் சொன்னது வெளிப்படையாக விஜய் ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னார்னு நமக்கு வெளிப்படையாகவே குதிரை பேரம்னு தெரியுது. அதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். யாரும் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. இவங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு விழாவை வச்சு மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழான்னு ஒரு விழாவாக கொண்டாடி அதிமுக காரங்களை இணைச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே. மேலிடத்துலேருந்து ஆசீர்வாதம் இருக்கப்போ உங்களுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்களே. அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது, மோடியினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தால் தான் இவர் உருவாக்கப்பட்ட ப்ராக்சி பிஜேபி தான் தாவேகா. அப்போ யார் கண்டுக்கிற போகிறாங்க? உங்களுக்கு ஊடகம் கண்டுக்காது, யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. திமுக சொன்னாலும் திமுக பொறாமையில் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க, அதிமுக சொன்னால் அதிமுக பொறாமையில் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஊடகங்கள்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. இந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணியிலேருந்து போனவங்க எல்லாருமே அவங்களால பேச முடியல, நியாயத்தை பேசுகிறதுக்கு அவங்களால முடியல. பிகாஸ் அமைச்சரவை பதவிக்கு போயிட்டாங்க, கூட்டு பொறுப்புன்னு போயிட்டாங்க, அவங்களாலையும் பேச முடியாது. அப்போ மக்கள் வந்து இதை எதிர்த்து கேட்குறதுக்கே நாதி இல்லாத ஒரு சட்டமன்றமாக அந்த சட்டமன்றம் இருக்குது அப்படின்றது தான் மக்களுடைய குறைகளை. அது மாதிரி தான் இதே பேச முடியாத எதிர்கட்சிகள் மக்களுடைய குறைகளை இப்படி பேசும். நான் 5 ராஜினாமா இருக்கும்போதே உங்ககிட்ட கேட்டேன் சார், இப்போ 6, 7ன்னு போய்கிட்டே இருக்கும் போல். இதில் எப்படி சார் இதை சண்முகம் இவங்கெல்லாம் ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க ஒரு பேட்டியில், நாங்கள் உள்ளே தலையிட்டதுனால தான் அது நாளோடு நின்றுச்சு, நாங்கள் இன்றைக்கி நாளை தாண்டி போய்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் சொல்கிறது இவங்க மதிக்கிறது இல்லையா? நான் தான் சொன்னேன் 12 வாங்கணும். திமுக அரசு மீது தொடர்ந்து ஊழல் புகார் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா சார்? முன்னாள் அமைச்சர் சிவசங்கரை விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. இது என்ன மாதிரி புரிஞ்சு அழைக்கட்டும். இப்போ என்ன ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். திமுக அமைச்சர் மட்டுமா, அதிமுக அமைச்சர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்றாங்களா? அவங்களாம் ஊழல் பண்ணாதவங்களா? இப்போ வந்திருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர்னு அவர் சொல்கிறாங்க, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? செங்கோட்டை மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? சொல்லுங்கள். கடம்பூர் ராஜு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ இவங்க யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? உங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் மாதிரி, பிஜேபி வாஷிங் மிஷின் மாதிரி தாவாக்கா வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கீங்களா? அதனால தான் வந்து எல்லா அமைச்சர்களும் அதிமுக காரங்களாம் ரிசைன்மெண்ட் வந்துருங்க, எம்எல்ஏ ரிசைன்மெண்ட் வந்துருங்க, ஏன் தாவாக்கா வாஷிங் மிஷினில் போட்ட உடனே நாங்கள் உங்களை வந்து பூசாக்கி ஊழலற்றவர்களாக்கி நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க வச்சு திரும்பியும் எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுத்துறோம், நம்ம அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா நீங்கள்? திமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை காமிங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆதாரத்தை காமிங்க, ஆதாரத்தை வச்சு வழக்கு போடுங்க, அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் சிவசங்கர்னா ஏவா வேலு, அது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இவங்கெல்லாம் குறி வைக்கப்படுறாங்க. முந்தைய திமுக ஆட்சி முழுவதும் ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சின்னு கட்டமைக்க பார்க்குறாங்களா? அப்படி ஒரு கேள்வி. எந்த ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி சொல்லுங்க? ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு இவங்கள சொல்லுவீங்களா? நீ என்ன ஊழல் இல்லாத ஆட்சி? திமுக ஆட்சி ஊழல், அதிமுக ஆட்சி ஊழல், பிஜேபி ஆட்சி ஊழல், காங்கிரஸ் ஆட்சி ஊழல். ஊழல் பண்ணாதவங்க யாராவது இருக்காங்களா? ஊழலை ஒழிச்சிருவீங்களா நீங்கள்? வந்தவொடனே ஒழிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க. எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் ஒழிச்சிருக்கீங்க ஊழலை சொல்லுங்கள்? எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் ஒழிச்சிருக்கீங்க? எப்படி ஒழிச்சிங்க? இது எப்போ தெரியும்? 6 மாதத்தில் தெரிஞ்சிருமா? 2 மாதத்தில் தெரிஞ்சிருமா? 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தானே நீங்கள் எந்தளவுக்கு ஊழல் ஒழிச்சிங்கன்னு தெரியும்.
உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ தானே தெரியும். ஆதவர்ஜனா மேலே 1008 கேஸ் இருக்குது. எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? உங்கள் மேலேயே வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்தை மறைச்சிங்கன்னு சொல்லி 1.5 கோடி வருமான வரி கட்டளைன்னு சொல்லி கேஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? உங்கள் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ வந்து கட்சி பதவிக்கு பணம் கேட்டாருன்னு சொல்லி உங்கள் தாவாக நிர்வாகி ஃபோன் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஊழல் ஒழிப்பீங்க? உங்கள் திருச்சி அமைச்சர் எம்எல்ஏ மகேஷ் பாபு தோக்கடிச்சார்ல, அவர் யார்? நவல்பட்டு விஜய். அவர் வந்து ஒரு தாவேக மாவட்ட செயலரை மிரட்டுறாரு, 8 கோடி நீ ஆட்டையை போட்டுடான்னு. 8 கோடி ஆடையை போட்டது ஊழல் கிடையாதா? சொல்லுங்கள், ஊழல் கிடையாதா? என்ன எப்படி ஊழல் ஒழிப்பீங்க நீங்கள்? ஊழல் ஒழிச்சிங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கலாமே எப்படி ஊழல் ஒழிக்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை அவங்க பெருசாக எதுவும் சொல்லலை. அதிமுகவில் ஊழல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் வேலுமணி, வேலுமணி கூட அடுத்து வரதா பேச்சு இருக்குது. இவங்க எல்லாரும் ஊழல் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் திமுகவை டார்கெட் பண்ணுறது, இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது பிஜேபியினுடைய அஜெண்டாங்க. பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னா, அதிமுகவை என்ற கட்சி இருக்கக்கூடாது, அது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடாது என்பது பிஜேபியினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா படி இன்றைக்கி வந்து பிஜேபியால் இனிமேல் டைரெக்டாக கால் பதிக்க முடியாது தமிழ்நாட்டில்னு முடிவாயிடுச்சு. அவர்களது ப்ராக்சியாக செயல்படக்கூடிய தாவேகா என்ற கட்சியில் போய் அதிமுகவை மெர்ஜ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த அதிமுக ஒழிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு சைடு யாரெல்லாம் தாவேகா போகிறாங்களோ அங்கே போயிடலாம், யாரெல்லாம் அண்ணாமலையிட்ட போகிறாங்களோ அண்ணாமலையிட்ட போயிடலாம். இப்போ போயிட்டா அதிமுக கட்சி ஒழியும். அப்போ என்ன ஆகும்? நாளைக்கு வந்து பிஜேபி அண்ணாமலை மூலமாக பலம் பெறும், தாவேகா மூலமாக பலம் பெறும். ஒரு ஃபோர்ஸாக வர வேண்டியது ரெண்டு ப்ராக்சி ஃபோர்ஸாக வரும். அவ்வளோதான். ரொம்ப மிரட்டல் போக்கை கையில் எடுத்துட்டாங்களா சார்? ஸ்டாலின் அவர்கள் கூட குற்றச்சாட்டு வைக்கிறார், யாரெல்லாம் விஜய் எதிர்த்து விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் குறிவிக்கப்படுறாங்க, அவங்க மேலே வழக்கு பதியப்படுது அப்படின்னு ஒரு மிரட்டல் போக்கை கையில் எடுத்து. ஆமாம், அது மிரட்டல் தானே. இப்போ எவ்வளவு மிரட்டல், எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு நீங்கள் பேசக்கூடாது, இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்ன்ற மாதிரி தானே போயிட்டுருக்கு. ஜனநாயக நாடு மாதிரி இல்லையே அது. அப்போ யார் எதிர்த்து கேட்குறாங்களோ எதிர்த்து கேட்குறவங்களெல்லாம் நீ வந்து நாங்கள் தண்டிப்பீங்க அப்படின்னா மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து விமர்சனம் என்பது இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டெமோக்ரஸி. மீடியா பண்ண வேண்டிய வேலையை மீடியா பண்ணலை. அப்போ மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், என்னை போன்ற ஒரு சில பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். அதில் தவறு இருந்தால் பரவாயில்ல, பொய் இருந்தால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்போ உண்மையை சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருது? உண்மையை சொல்லும்போது ஏன் கோபம் வருது உங்களுக்கு? ஆனால் இதில் சார் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை அந்த பள்ளிகளுக்கு அனுமதி வாங்குறதுல லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை அப்படின்னு நிறைய பேசுகிறத பார்க்க முடியுது. யாரும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லா டெண்டரையும் முன்னாடி ஆட்சியில் இருந்த முறைகேடான டெண்டரெல்லாம் ரத்து பண்ணுறாங்க, சரியான முறையில் டெண்டரெல்லாம் போகுது, முழுவதுமாக ஊழலை ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அந்த ஸ்ரீதர் வேம்பு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரெல்லாம் சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிருக்கு, 40 நாள் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு ஊழலை ஒழிச்சாங்கன்றது போக போதும் தெரியும். ஊழலை ஒழிக்கிறன்ற பேர் வழியில் மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டாங்க. ஊழலை ஒழிக்கிறன்ற பேர் வழியில் இவர்கள் வந்து பல்வேறு ஆக்டிவிட்டியை அவங்க செய்கிறாங்க. சிலது வரவேற்க வேண்டிய செயல். இப்போ பத்திரப்பதிவுத்துறையில் ஊழலை ஒழிக்கிறாங்கன்னா வரவேற்க வேண்டிய செயல், அது உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். அதே மாதிரி டெண்டர், எல்லா பிடபிள்யூடி டெண்டரு, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போடக்கூடிய டெண்டரெல்லாம் ஊழலை ஒழிக்கிறாங்க. ஊழல் யாருக்கும் கிடையாது, ஊழல் யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. நான் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஊழலை ஒழிச்சாச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் முதலமைச்சரே வந்து சட்டசபையில் வந்து என்ன சொன்னார், பார்ட்டி ஃபண்டு இருக்குது, அந்த பார்ட்டி ஃபண்டு வந்து இவ்வளோ நாளாக வந்து கட்சிகளுக்கு போயிட்டு இருந்துச்சு, தனிப்பட்ட நபர்களுக்கு போயிட்டு இருந்துச்சு, அரசியல்வாதிகளுக்கு, நாங்கள் அதை வந்து கஜானாவை திருப்பி இருக்கோம் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழலை நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டி ஃபண்ட் என்னது? ஊழல் பணம், கரப்ஷன் பணம். அந்த கரப்ஷன் பணத்தை நாங்கள் வந்து கஜானாவுக்கு திருப்பி இருக்கோம்னா என்ன அர்த்தம்? அப்போ ஓப்பனாக சட்டமன்றத்தில் ஒரு முதல்வரே வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற லஞ்ச பணத்தை நான் கஜானாவுக்கு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ லஞ்சம் வாங்குறன்றதை ஒத்துக்கிட்டாரா அவர்? இவங்களும் அந்த பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டேன்னா பரவாயில்ல, ஒழிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். பார்ட்டி ஃபண்டை நான் கஜானாவுக்கு திருப்பி விட்டுருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாங்களும் இந்த லஞ்சம் வாங்குகிறோம்,
அந்த படத்தை நான் கஜானா கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ கஜானா கொண்டாடும் போதும் ஜிஎஸ்டி போட்டு கொண்டாந்தீங்களா, ஜிஎஸ்டி போடாமல் கொண்டாந்தீங்களா, இன்கம் டேக்ஸ் கட்டி கொண்டாந்தீங்களா, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் கொண்டாந்தீங்களா? வருமானம் தானே அது. பார்ட்டி ஃபண்டுன்றது எக்ஸ்ட்ரா வருமானம். சரி, இல்லை ட்ரெஸரியில் கொண்டு விட்டீங்களா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் சேர்த்திங்களா, எதில் சேர்த்திங்க? அப்போ ஓப்பனாக ஒரு சீஃப் மினிஸ்டர் சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்டை நாங்கள் கஜானா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாரு தான். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதில் எப்படி சார் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டு இருந்தவங்க தான் இப்போ வெளியே வந்து ஊழல் எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னு ஒரு கட்டமைப்பை பரப்பி விடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஊழல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடியது, பரவி இருக்கக்கூடியது. 30 நாளில் அதை ஒழிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். 40 நாள்னே வச்சுக்கலாம். 40 நாளில் ஒழிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் இப்போவே நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மோடிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். பாரத பிரதமர் திரு மோடி அவர்களே, எங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் திரு ஜோசப் விஜய் என்ற ஒரு முதலமைச்சர் 30 நாட்களில் ஊழலை ஒழிப்பது எப்படி என்று செயலில் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். நீங்கள் ஹிந்தி படிக்கணுன்னா கூட 30 நாள் ஆகும். தமிழ்லேருந்து ஹிந்தி படிக்கணுன்னா கூட 30 நாள் ஆகும். தமிழ்லேருந்து ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா கூட 30 நாள் ஆகும். ஆனால் வந்த 14 நாட்களில் ஊழலை ஒழித்திருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை சரித்திரம். கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற வேண்டிய சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்த எங்கள் முதல்வருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும். எங்கள் முதல்வரிடம் உங்கள் 17 பிஜேபி முதலமைச்சர்களை வந்து ட்ரைனிங் கற்றுக்கொள்ள சொல்லணும். எப்படி ஊழலை ஒழிப்பது என்ற ட்ரைனிங்கை எடுத்துக்கொண்டு செல்ல சொல்லணும். எனவே பாரத பிரதமர் இதை கன்சிடர் பண்ணால் இந்தியா முழுமைக்கும் ஊழலை ஒழிச்சிடலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.